தேவையான பொருட்கள் கீ, ஆயில், ஓல் ஸ்பைசஸ், அப்புறமா கொஞ்சம் வெஜ்ஜீஸ். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கேரட், பீன்ஸ், அப்புறம் பேபிகார்ன், அப்புறம் பட்டாணி, கொஞ்சம் கேப்சிகம்ஸ், மிக்ஸ்டு கேப்சிகம்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் தேவை, டொமேட்டோ, கரி லீவ்ஸ், க்ரீன் சில்லி, அப்புறமா ஒரு பாதி சைஸ் லெமன் போதும். அப்புறம் 2 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் இது வந்து எல்லாம் கிரைண்ட் பண்ணுற ஐட்டம்ஸ், இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் ஆனியன், கொஞ்சம் சோம்பு, பட்டை, இஞ்சி, அப்புறமா இது பூண்டு, தேங்காய், க்ரீன் சில்லி, அப்புறமா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. இது பேஸ்ட் பண்ண தேவையான பொருட்கள் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஜிஞ்சர், கார்லிக், இது இவ்வளவும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். சாட்டே பண்ணலாம். நல்ல ஒரு அரோமா வருதா? இது சாட்டை பண்ண பிறகு கொஞ்சம் ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறம் காய், இது போட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணலாம். நல்ல ஒரு அரோமா வரும். போதும். இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம கொரியண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் போட்டுக்கலாம். ஒரு இடமும் கலர் கோல்டன் ப்ரௌனில் ஆனியன் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொரியண்டர் லீவ்ஸு அப்புறமா மின்ட் லீவ்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணணும். ஒரு 5 minutes. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறிட்ட பிறகு மிக்சரில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருந்தால் போதும். ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி, கொஞ்சம் லைட்டாக என்ன மாதிரி. இதுக்கு வந்து ஒரு குக்கரில் பேஸ் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1 spoon ஆஃப் கீ போட்டால் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஓல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா ஸ்பைசஸ் போட்ட பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறமா கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது க்ரீன் சில்லி ஒரு 4. அப்புறமா இதை நல்லா சாட்டே பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 5 minutes இப்படியே வதக்கிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த க்ரீன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு
சோட்டை பண்ணிக்கலாம். இதோடைய பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக மசாலா விட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த கார்னர்ஸ்லலாம். இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பீன்ஸ், கேரட், அப்புறம் ஸ்வீட் கார்ன், பட்டாணி, கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் மீதி வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பட்டாணி, அப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும் நல்லா. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டொமேட்டோ போட்டுக்கலாம். பெரிய பெருசாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ போட்டு அது கொஞ்சம் சாஃப்டான உடனே அவ்வளோதான். நான் 2 கப்ஸாக அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு. 2 கப்புக்கு நான் 3 கப் ஊற்றுறேன். 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜில் நம்மளுடைய ரைஸ் ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடிடலாம். மூடிட்டு 1 விசில் வந்த உடனே இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். 1 டைம் இப்படி திருப்பிடலாம். திருப்பி விட்டுட்டு எல்லா கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம் குக்கருக்கு. லாஸ்ட் 1 டைம் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டா ஃபினிஷ். எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ப்ரெஷர் டவுன் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டி, எம்மியான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.